ஓகே கைஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் கேமிங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் தான் பார்க்க போகிறோம். எதுவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு வாரம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோஸ் கண்டிப்பாக ஒன்றாச்சும் வரும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்மளோட என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மெக் அரீனா அதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன மெக் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கில்சாத்தை பார்த்துக்குவோம். கில்சாத்து உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கில்சாத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து R6 தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்கன்னா கார்டியனுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பல்ஸ் கேனன் என்ன வச்சுருக்கேன், பல்ஸ் கேனன் 8. அப்புறமா இது அப்புறமா வாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகல் வேக் 6 வச்சுருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்றதுனால நான் மாற்ற போகிறேன். ஓகே, வாங்க மாற்றுவோம். இல்லை, ஒரு மேட்ச் இதை வச்சு ஆடுவோம். அப்புறமா ஆர்கினோஸ்கோ பார்த்தீங்கன்னா பல்ஸ் கேனன் 6 வச்சுருக்கேன். பல்ஸ் கேனன் 6 இப்போ பார்த்தீங்கன்னா பேரகானுக்கு வந்து லாங்காக நீட் வச்சுருக்கு. ஓகே, அப்புறமா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம டீம் மேட்ச் தான் போட போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி கோ. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிட்டோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணுவானு தெரியலையே. ஓ மை காட், அக்செப்ட் பண்ணு. ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. இவன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது போடுவோம். கேமுக்குள்ளே போயாச்சு. சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ். ஆல்ரெடி ஒரு பிளேயர் நமக்கு இருக்குது. இன்னும் 3 பிளேயர்ஸ் நமக்கு வேணும். இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு என்ன மெக் எடுக்க போவேன்னு எனக்கே தெரியல. கில்சாத் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ஆனால் நான் வழக்கம் போல் கில்சாத்தை எடுத்துட்டோம். ஐயோ பகாயிச்சா இல்லை, வண்டி. ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம கில்சாத்தே இருப்போம். நம்ம ஃப்ரெண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூமி. இதோ கீழேருந்து பார்த்தீங்களா, அவன் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கில்சாத் எடுத்துது. இதோ இருக்காங்க பார்த்தீங்களா, அடப்பாவி ஏன் என்ன எரியுது? ஓகே, ஏங்க இவனை பாருங்களேன். போடா. ஓகே, நம்ம தேவலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு முன்னாடி தான் போயிட்டுருக்கான். இவன் வந்து கன்ஃபார்ம் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிகிட்டு இருப்பான். ஓ மை காஷ், கிங் சர்வேஷா ஏங்க பக்கத்தில் நாங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கோம். அது போவீங்களா? எவ்வளோ பார்த்துட்டாங்க. ஓ மை காஷ், ஏய் நீங்கள்லாம் ஏங்க ஏங்க தெம்பு வச்சு முடிச்சுட்டாங்க. மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் முடிச்சு விட்டுருக்கேன். சரி, இப்போ நம்ம பேவகான் ஸ்னைப்பர் எடுப்போம். ஸ்னைப்பர் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு உள்ளே போயிடுவோம். இங்கே தான் காசு பண்ணுறதுக்கு இன்னும் வழி இருக்குது. ஆனால் அது உள்ளே போய் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போடு. இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல எதுவும் இல்லை. அந்த இடத்துல இருக்காண்டா, அவனை போட்டு இருக்கானுங்க. அவனை பாவி மேலே ஒருத்தர் இருக்காங்க. பக் ஆயிடுச்சு அவனுக்கு. போத்தாளுங்க முடிச்சிட்டோம். இந்த கேமிங் கிங்கு நம்மளை போத்தாளுங்க ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஓமை காசு ஓடிக்கலாம். சரி, நம்ம வெப்பனை ரீலோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு கூட ஒருத்தர் வந்தானுங்க. தெர்மோனியூ இந்த க்ரயா லான்ச்சர் மாதிரி என் கைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே முடிச்சு விட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வாட்டுக்கு எடுத்துகிட்டு பாயிண்ட் போயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட்டு. நான் வந்து உங்களுக்காக வந்திருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் டேஞ்சரஸாக இருக்கிறதுல சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தில் இருக்கானுங்களா. சரி, நம்ம பார்ப்போம். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மிசைல் வேக் 6. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 225 மீட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளை ஒருத்தர் சுட்டுட்ருக்கான். இப்போ நம்ம அவனை சுட போகிறோம். என்கிட்ட இருக்குது மூளை. ஆனால் உங்ககிட்ட இருக்காமுல்ல அடையுங்க. இந்த தெர்மோனியூக்கு பாருங்களேன், இங்கே இருக்கான். இந்த சாப்டர் படிக்கிற வந்து கூட்டஸ் போத்தல் தானே நம்ம தலைவனா. பேட்டில் ஓடுங்க. எப்படி சிவனு சக்தியும் சேர்ந்தாமா சிடா எங்க MVP பண்ணாங்க. ஓ மை காஷ், நான் அத்தனை பேர் போட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்களா, ரிமோக்கை 806 வச்சுருக்கான். அவனாலே போட முடியல. சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு சேத்துக்கு போவோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் முடித்த உடனே சேத்துக்கு வந்துடுறா அப்படின்னா, சரிடா நானும் சேத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகே இப்போ நம்ம போய் சேத்துக்கு போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கவேட் இருக்குங்க. ஸோ ஓகே நம்ம சேத்துக்கு போயிட்டு ஆமாம். ஸோ சரி ஓகே கிளான் சேட் வேணாம், ஃப்ரெண்ட் சேட். ஓகே சூப்பர் MVP அப்படின்னு போடலாம். சூப்பர் ப்ரோ யூ அச்சீவ்டு MVP அப்படின்னு போடலாம். சூப்பர் ப்ரோ யூ ACHI அச்சீவ்டு MVP எங்களுக்கு ஏங்க இது கீபோர்டு அளவுக்கு வராதுன்றது ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். தலைவர் கூட ஹேங்கர் வந்துருக்குது. ஓகே செட் பண்ணிடுவா. ஓகே என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேட்டில் அக்செப்ட் கொடுக்குறாங்க. அக்செப்ட் கொடுக்க முடியல. இப்போ அக்செப்ட் கொடுக்குறாங்க. ஓகே வெயிட்டிங் பண்ணுறீங்க. ஏங்க 1 செஷன் போட்டாங்க. ஐயோ 1 செஷன் போட்டாங்கன்னா நம்ம தோக்கடிச்சிடுவோம். ப்ரோ வை 1 vs 1 உள்ளே போயிடுச்சுங்க. ஓ மை காட், இவன் என்ன கஸ்டம் மேட்ச் கொடுத்தா நம்ம டிக்ளைன் பண்ணிடணுங்க. சரி நம்மளால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வருவோம். நீங்கள் என்ன இருக்கான்னு சொல்லுங்க. போயிட்டு நம்ம போட் சொல்கிறோன்னு இப்போ நான் தெரியுது. மேப்பை பார்த்துட்டே தாங்க இப்போ எனக்கு தெரியும். சரி இப்போ நான் நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்லி கேப்சர் பண்ணேன். வச்சுக்கிட்டோம் பாயிண்ட் சீக்கிரம் போய்ட்டு உட்காந்து பாயிண்ட் சீக்கிரம் ஆகணும் இல்லை பாயிண்ட் சீக்கிரம் ஆகணும்னு தெரியல. மேக்ஸிமம் பாயிண்ட் சீக்கிரம் போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு பாயிண்ட் கீழே இருக்காங்க. போகணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது மாதிரி இப்படியே போடும். ஏய் இங்கே இருக்காங்க. முடிச்சுட்டாங்க. ஸோ தெரியுமா முடிச்சிடுவான்ட்டு. ஆனால் வேணும்ட்டே கூப்பிட்றாங்க. எனக்கு அதான் நான் இப்படி அவங்ககிட்ட பிடிக்கல. ஓகே ஆடப்பாரு இங்கே தானே இருக்கான். என்ன பாஸ் வச்சுக்கிட்டாங்க நீங்கள் அவங்க அடிக்க முடியலங்க. ஸோ நான் தோற்றுடுவேன் தெரிஞ்சே இதை ஸோ எனக்கு இந்த கோல் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் நான் கிளம்பிடுவேன். போய் ஓட்ட அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகே நிறைய வந்து வந்தேன். இதை நான் பாண்டா அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துருக்கேன் ரிக்வஸ்ட்லாம். ஓகே ரிவெஞ்ச் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் வந்து வரணும்னே தெரியல. அதுதான் எனக்கு ஒரு பயமா திக்குன்னு அதான் பாயிண்ட் கீழே ஸ்பான் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு திக்குறீங்களோ வேறங்க இருக்கும். ஏய் வச்சிருங்க. ஓகே இந்த பாயிண்ட்ல வந்து வேணாம் தெரியல. கீழே வேணும் தெரியுங்க. ஐயோ வாட்டிக்கு ஐயோ நான் தான் MVP வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெந்துக்கில் வச்சேன். ஆனால் MVP எப்படி போகணும் சார் அதானே. ஓகே அந்த இதை வச்சு நம்ம வெந்துக்கில் வச்சார்ல அதான். சரி ஓகே நம்ம ஐட்டம் இது முடிச்சுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் டர்பி வந்துக்கு போயிட்டேன். ஓகே ஐ திங்க் அதை மேலே வச்சு நினைக்கிறேன். ஓ மை காட் இப்போ இப்போடாக அதை பண்ணேன். ஜஸ்ட் இப்போட பண்ணிச்சோம். ஆனால் அது ஒட்டுக்கலை போல். சரி ஓகே நாம் இந்த இதெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு நாம் அவனுக்கு 2 ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஓகே வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாட்டு பண்ணோம் ப்ளஸ் கொடுத்துட்டு ஏன் பேட்டில் பிஸியா என்னண்ணா உங்களுக்கு பண்ணக்கூடாது. பக் ஆகிடுச்சா இல்லை பக் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நான் என்ன பதில் போகிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டு கூட போடாமல் என்ன பண்ணக்கூடாது பேரை போட்டு போடுவோம் நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே இந்த ஓகே கிட்டத்தட்ட 10 நிமிஷமும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக ரொம்பவே நன்றி. வாங்க போகலாம். இது என்ன வர மாட்டேங்குது. வரும் வந்தவனே வரணுமே. ஏங்க பக் ஆகிடுச்சு. 7 செகண்டுக்கு மேலே எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஓகே இப்படி பக் ஆனதுனால வீடியோலாம் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளப்படி டக்குன்னு வெளியே ஆச்சு நினச்சேன். ஓகே என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிலில் இருக்காங்க. இன்விடேஷன் யாருக்காது அட போட நான்லாம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. சரி சரி ஓகே பக் ஆகிடுச்சு நினச்சேன். ஆனால் பக் ஆகலை. சரி ஓகே நம்ம கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸ் விளாட்லாமா இல்லை 5 பிக்னஸ் விளாட்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போன வருஷம் கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸ் தானே போது இந்த வாட்டி 5 பிக்னஸ் விளாட்னு சொல்லி 5 பிக்னஸ் நம்ம சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ். ஓகே 30 செகண்ட் மேட்ச் தான். ஏன்னா டெத் மேட்ச் தான் கொஞ்சம் எப்படி தான் இருக்கும். டெத் மேட்ச் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக ஓகே நம்ம போவோம். லோடிங் 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 வந்துடும். வாங்கடா வாங்கடா விளாட்றா வாடா. ஓகே இந்த மேட்ச்சை நான் எதுவும் பார்க்கவே கிடையாது. சரி டீச்சர் கொடுப்போம். இதை வரைக்கும் 3 ரவுண்ட் இருக்கும். 3 ரவுண்ட் தான் விளாடணும். சரி போவோம். நாங்கள் ஒரு ட்ரெயினில் தாண்டி போனோம். ஓகே நான் டபுள் பண்ணிட்டேன். வந்துட்டு ஏய் ஏங்க நான் எடுத்துட்டு இருக்காங்க. நான் போஸ்ட் பண்ண ஆள் ஓகே சொல்லுவாங்க நல்லதான். ஓகே இங்கே வரைக்கும் உடம்பு இருக்குது. நீங்கள் பார்த்துருவீங்க நீங்கள் தப்பிச்சு. ஆனால் இந்த வாட்டி எனக்கு செட்டு பண்ணுவேன். அதனால் நான் ஸ்னேப்பில் இருக்கேன். ஏழு தான் நம்ம கொண்டது அவனையே நம்ம திரும்ப கொள்ளணும் பார்த்தா இல்லை. அதனால் நான் தூரத்தில் இருக்காங்க நம்ம கொள்ளணும். ஓகே அவ்வளோதான் இதுதான் பார்த்து. ஓகே அந்த போட் தெரியுறாங்க. ஓகே 10 ஏறுதான். ஓகே இந்த ஆஃப் ஏங்க இதெல்லாம் முடியாது. பக்கு வச்சுங்க. நாங்கள் இன்னும் ஒரு கிளாச்சும் ஆளுக்கு போயிட்டு. சரி ஓகே நம்ம இந்த வாட்டி திரும்பவும் இந்த வாட்டி நான் வார்த்தைக்கு எடுக்கணும். ஏன்னா போன மாதிரி கிங்ஷாட் எடுத்து பார்த்தாச்சு. இந்த வாட்டி வார்த்தைக்கு பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும்ல இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆரம்பிச்சாங்க. ஓகே
அப்படியே கொடுக்கலன்னா என் பேர மாட்டேங்கிறீங்களா மூஞ்சி கொடுத்துருவேன் உங்களுக்கு கஷ்டமும் இறங்கிட்டு சேனல் போக வச்சுருக்காங்க வித் தெங்கு பேகம் இருக்க முடியல பேகம் இருக்க முடியல பேகனே ஓகே பேகன் நான் வந்துட்டேன் தூரத்தில் ஒருத்தர் இருக்காங்க லைஃப் ஃபுல்லாக கொடுப்பேன் ரவுண்ட் லாஸ்ட் நான் ஜெயிச்சிட்டானுங்க அந்த ரவுண்ட் இல்லையா அட்லீஸ்ட் ட்ரா வச்சு பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு காப்பி இது பண்ணுறாங்களா ஓகே போன வாட்டியும் ஃப்ளாப்பு அது முந்தின வாட்டியும் ஃப்ளாப்பு இந்த வாட்டி ஹிட் ஆகும்னு ஆசை இருக்குது ஓகே கோழியாக போகணும் பார்த்தா என்ன பண்ணுறாங்களே நிச்சயமா நான் உள்ள சொல்லிட்டு பின்னாடி இருக்காங்க ஆனால் தெரியல இதாவது எனக்கு தெரியாது நான் வார்த்தை வருவேன் வார்த்தை ஏன்னா round 1 match drawn. Okay, match draw பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் இந்த செய்தி. இது டெத் மேட்ச் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரா ஆகுது. வாவ் வெஹிக்கிள்ஸ், ஓ மை காட், இதுதான் கெத்து நம்ம செகண்ட் MVP அடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஓகே நம்ம போவோம். ரவுண்ட் வின்ஸா, ஓ மை காட். ஓகே நம்ம ப்ளே 9 பேட்டில் அந்த இதை முடிச்சிருக்கோம். ஓகே கொஞ்ச நேரம் தான், அப்புறமா நம்ம வந்து வீடியோவை எடுத்துடுவோம். சரி பாய் கைஸ், நாளைக்கு அதாச்சும் அடுத்த இந்த மாதிரி வீடியோவை பார்க்கலாம். பாய்.